Don't forget to like, subscribe and share the videos. வெல்கம் டு கணேஷ் ஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒனுக்கு தேவையான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்ன டாபிக்னா இலக்க முறை மக்கள் தொகை கடிகாரம். இது வந்து ரீசெண்டா நியூஸ் வந்து எதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? அது போக இது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ சமீபத்தில் பெங்களூருவில் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரம், அதாவது சமூக பொருளாதார மாற்றத்திற்கான நிறுவனத்தில் திறக்கப்பட்டது. இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த இடம் தான். ஓகேவா? அங்கதான் என்ன பண்றாங்கன்னா இந்த இலக்க முறை மக்கள் தொகை கடிகாரம், அதாவது டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரத்தை வந்து ஃபர்ஸ்ட் நாட்டிலே வந்து வந்து திறந்திருக்காங்க. ஓகேவா? அது வந்து நம்ம குரூப் ஒன்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ரொம்ப ஃபேக்சுவலா கேட்பாங்க. அந்த ஃபேக்சுவல்ல தான் இந்த சப்போஸ் வந்து கேட்பாங்க, டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரம் நாட்டில் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படி மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா பெங்களூரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது கர்நாடகா மற்றும் இந்தியாவின் மக்கள் தொகை பற்றிய நிகழ்நேர மதிப்பீடுகளை அணுகும். ஓகேவா? ஸோ இது வந்து எந்த ரெண்டு விதமான அறிவிக்கை வந்து கொடுக்குது அப்படின்னா கர்நாடகாவோட மக்கள் தொகை ஆஸ் வெல் அஸ் இந்தியாவோட மக்கள் தொகை. ஓகேவா? ஸோ ரெண்டு விதமான விவரங்களை வந்து இந்த கிளாக் மூலியமா வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இத்திட்டத்தை ஐஎஸ்இ மற்றும் மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் கூட்டாக எடுத்துக்கொண்டுள்ளது. ஓகேவா? ஸோ அந்த அமைச்சகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அமைச்சர் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த அமைச்சகம், அது போக இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு விதமான அமைப்புகள் சேர்ந்துதான் வந்து இந்த டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரத்தை வந்து திறந்திருக்காங்க. இதுல வந்து என்ன வரும் அப்படின்னா ஒவ்வொரு 1.10 நிமிடத்திற்கும் மாநிலத்தின் மக்கள் தொகை மற்றும் ஒவ்வொரு 2 வினாடிகளுக்கும் நாட்டின் மக்கள் தொகையும் புள்ளி விவரங்களை புதுப்பிக்கும். ஓகேவா? ஸோ வந்து ரிஃப்ரெஷிங் டைம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாக்குறப்பதான் இந்த 1.10 and 2 seconds. ஓகே? ஸோ 1.10 மினிட்ஸ்க்கு ஒருக்க வந்து இதோட கர்நாடகாவோட பாப்புலேஷன் வந்து எவ்வளவு வந்து டெவலப் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அது போக என்னன்னா 2 செகண்டுக்கு ஒருக்கா, ஓகே, 2 செகண்டுக்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து இந்தியாவோட பாப்புலேஷன்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இது மூலியமா என்ன தெரிய வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும். ஒரு நம்ம நாட்டுல வந்து இத்தனை வினாடிகளுக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது, இவ்வளவு பேர் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கு பார்த்தீங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஒர்க் பண்றாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் சேட்டலைட். ஓகே? ஸோ இந்த மக்கள் தொகை இயக்கவியல் மற்றும் விழிப்புணர்வை அதிகரிப்பது மற்றும் ஆராய்ச்சிக்கான துல்லியமான தரவை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. முக்கியமா எதுக்காக கொண்டுள்ளது அப்படின்னா அந்த பாப்புலேஷன் பேஸ்டான ரிசர்ச் அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அவேர்னஸ் வந்து அதிகமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிஜிட்டல் பாப்புலேஷன் கிளாக் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ துல்லியமான நேரத்தை கண்காணிப்பதற்காக கடிகாரம் செயற்கோள் இணைப்புடன் பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து சேட்டலைட் வித் ஹெல்ப் ஆஃப் சேட்டலைட் தான் இது வந்து செயல்பட்டு வருது. ஓகேவா? ஸோ அந்த சேட்டலைட் டேட்டா வந்து இருக்கிறதுனால ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து தவறான தகவல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கணினியில் ஒருங்கிணைக்கப்பட்ட அனைத்து தேவையான கூறுகளும் இது தன்னாட்சி முறையில் செயல்படுகிறது. ஸோ இது வந்து இண்டிபெண்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். ஓகேவா? அந்த பாப்புலேஷன் டிஜிட்டல் கிளாக். ஓகேவா? ஸோ இது வந்து அங்க இன்டர்னலா பில்ட் பண்ணக்கூடிய அந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே சேர்ந்துதான் இது வந்து அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து தரவுகளை வந்து கொடுக்குது. புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவு ஆராய்ச்சி பணி நிலையம் கல்வி ஆராய்ச்சி கொள்கை பகுப்பாய்வு மற்றும் மக்கள் தொகை ஆய்வுகளில் திறன் மேம்பாட்டை மேலும் வலுப்படுத்தும். ஸோ இந்த பர்டிகுலர் பாப்புலேஷன் டிஜிட்டல் பாப்புலேஷன் கிளாக் மூலியமா என்ன போகணும் அப்படின்னா எக்கனாமிக் எஜுகேஷனல் ரிசர்ச், அதாவது பாப்புலேஷன் பேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்டடிஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அதாவது சிவிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் வந்து இதனால கிடைக்கும். அது போக ஒரு பாலிசி வந்து மேக் பண்றாங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் பேஸ்டான ஒரு பாலிசி வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுகளுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொடுக்குறாங்க. ஓகே? ஸோ இதுதான் அந்த டிஜிட்டல் பாப்புலேஷன் கிளாக். ஓகேவா? ஸோ எங்க வந்திருக்காங்கன்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச் அந்த இன்ஸ்டியூட்ல தான் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு வந்து 1.1 செகண்ட்ஸ். ஓகேவா? 1 நிமிடம் 10 செகண்டுக்கு வந்து இது வந்து அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்தியாவோட பாப்புலேஷன் வந்து 7 மாதிரி அப்படிங்கிற மாதிரி. ஓகே? கர்நாடகாவோட பாப்புலேஷன் வந்து 1.1 செகண்ட்ஸ்க்கு, இது வந்து
2 செகண்ட்ஸ்க்கு ஒருக்க வந்து இதோட டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது 144,46,5335 அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து இது வந்து 36 மாறலாம், இல்லைன்னா 34 மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகே, 2 செகண்ட்ஸ் ஒருக்க. அது போக கர்நாடகா பாப்புலேஷன் 6,84,218,218 அப்படி மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு 1 மினிட்டுக்கு ஒருக்க 1.10 மினிட்டுக்கு ஒருக்க இதுலயும் சேஞ்ச் ஆகும். இந்த 18 இருக்கிறது 20 மாறலாம், அதுக்கப்புறம் 15 கூட மாறலாம். ஓகேவா? இந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து இதுல வந்து மாறிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இந்த இலக்க முறை மக்கள் தொகை கடிகாரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோம். இது வந்து எப்படி செயல்படுது, எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன்ஸும் பார்த்தோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒனுக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து முக்கியமா யாரு கொண்டு வந்தாங்க, இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அந்த அமைப்பு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துருக்காங்க. எங்க கொண்டு வந்தாங்கன்னா பெங்களூரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த ஃபேக்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்சுவலா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா வந்து இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இதை பத்தி யாராச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு வந்து ரிப்ளை பண்றேன். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ வந்து பாக்குற வரைக்கும் until then bye from Ganesh IAS Academy. Thank you.